தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான அமீரக பயணம் முழு வெற்றியை தந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக துபாய் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பயணம் குறித்து திமுக தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசு முனைப்புடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடல் கடந்து சென்று கை நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் அதற்கேற்ற முதலீடுகளையும் பெற்றுள்ளதாகவும் மடலில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அமீரக பயணம் முழு வெற்றியை தந்துள்ளது என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். நாளை அபுதாபியில் உள்ள மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு, கேரளாவைச் சேர்ந்த மிகப்பெரிய தொழில் வர்த்தக நிறுவனமான லூலு நிறுவனத்தாருடன் சந்திப்பு போன்ற நிகழ்வுகள் உள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். லூலு நிறுவனத்தாருடன் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபுதாபி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அங்குள்ள தமிழ் சொந்தங்களை நாளை சந்திக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். துபாய் சென்றதிலிருந்து பன்னாட்டு நிகழ்வுகளில் கோட் சூட் அணிந்திருந்த முதலமைச்சர் அயலக தமிழர்களை சந்திக்கும் நிகழ்வில் வேட்டி சட்டை அணிந்திருந்தார். அதனை மடலில் குறிப்பிட்டு, கோட் சூட் அணிந்தால் வெளிப்படும் கௌரவம், கெத்து இவற்றை விட வெள்ளை சட்டையும் இருவண்ணக்கரை வேட்டியும் தான் எப்போதும் கெத்து, எந்நாளும் கௌரவம் என்று கூறியுள்ளார். துபாயில் உள்ள உலக புகழ்பெற்ற மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த 24ஆம் தேதி துபாய்க்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் உலக புகழ்பெற்ற மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டுள்ளார். துருப்பிடிக்காத எஃகினால் 7 தளங்களுடன் கட்டப்பட்ட அருங்காட்சியகத்தில் 5 தளங்களில் பல வகையான பிரமிப்பான விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 2071ஆம் ஆண்டை நோக்கிய விண்வெளி தொழில்நுட்பங்கள், சுற்றுச்சூழல், உயிர் பொறியியல், சுகாதாரம், வாழ்வியல் நலம் உள்ளிட்ட பல தலைப்புகளில் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 600 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை பார்ப்பது போன்ற தத்ரூப காட்சி, இயற்கை என்னும் தலைப்பில் அமைக்கப்பட்டிருந்த அமேசான் காடுகளின் தத்ரூப தோற்றத்தை முதலமைச்சர் கண்டு ரசித்தார். மேலும் சரணாலயம் என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள் மற்றும் எதிர்கால கதாநாயகர்கள் என்ற தலைப்பில் சிறுவர்களுக்காக இடம்பெற்றிருந்த கண்காட்சியையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலினின் துபாய் தனி விமான பயணத்தை குடும்ப சுற்றுலாவாக மக்கள் பார்ப்பதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆனால் திமுக செலவில்தான் முதலமைச்சர் தனி விமான பயணம் மேற்கொண்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக கடந்த 24ஆம் தேதி தனி விமானம் மூலம் துபாய் சென்றார். அவருடன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழுவும் தனி விமானத்தில் சென்றது. இந்த குழுவில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின், மருமகள் கிருத்திகா உதயநிதி, மருமகன் சபரீசன், பேரன் இன்பநிதி மற்றும் பேத்தி என முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் தனி விமானத்தில் சென்றதாக விமர்சனம் எழுந்தது. முதலமைச்சரின் மகனான உதயநிதி ஸ்டாலின் முன்னதாகவே துபாய் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே விமர்சித்திருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வரின் துபாய் பயணம் ஒரு குடும்ப விழா என்று பேசியிருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஓமல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஓராண்டாக நடைபெறும் துபாய் சர்வதேச கண்காட்சி முடியும் தருவாயில் தமிழகத்தின் சார்பாக அரங்கம் அமைத்து தொடங்கி வைப்பது வேடிக்கையாக உள்ளது என்றார். இதற்காக தனி போயிங் விமானத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டாலினின் குடும்ப உறுப்பினர்கள் துபாய் சென்றுள்ளதாகவும் விமர்சித்தார். முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய துபாய் பயணம் அது ஒரு குடும்ப சுற்றுலாவாக தான் மக்கள் பார்க்கின்றார்கள். அதற்கென்று தனி போயிங் விமானத்தை எடுத்து அந்த குடும்ப உறுப்பினர்களை அந்த விமானத்தின் மூலமாக துபாய் சென்றிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். துபாய் சென்றது தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கவா இல்லது குடும்பத்திற்கு புதிய தொழில் தொடங்குதா என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக இருந்தபோது சக அமைச்சர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட தனது வெளிநாட்டு பயணத்தை சுற்றுலா பயணம் என விமர்சித்த ஸ்டாலின்,
தற்போது செய்திருப்பது என்னவென்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். முதலீட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சுட்டு போயிருக்கிறார். நியாயமாக ஒரு முதலமைச்சர் போயிருந்தால் தனியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் சென்றிருந்தால் நம்முடைய மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறார்? இல்லை, சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் கூட போகலாம், நான் வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் சென்று ஒரு படையே போயிருக்கு, அமைச்சரவே போயிருக்கு. 10 பேர் போயாச்சு, இன்னும் 2 பேர் பின்னாடி போகிறாங்க. நான் அதனால தான் நேற்று சொன்னேன், இது அதிமுக அமைச்சரவை இல்லை, இது அதிமுகவுடைய சுற்றுலா அமைச்சரவை என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொது விமானத்தில் செல்வதற்கான சூழல் இல்லாததால் தான் முதலமைச்சர் தனி விமானத்தில் பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். அதற்கான செலவை திமுகவே ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். கிடைக்காத காரணத்தால் அந்த தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்பாடு பண்ணக்கூடிய தனி விமானத்திற்கும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே, இன்றைக்கு அதற்கு அரசாங்கத்தினுடைய நிதி செலவழிக்கப்படவில்லை என்பதை நான் முதலிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக, அவர் குடும்ப சுற்றுலா மேற்கொண்டிருப்பதாக நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய இந்த பயணம் என்பது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மாத்திரமல்ல, அயலகத்திலே கடைக்கோடி தமிழகத்திலே இருந்து இங்கே வந்து வேலை செய்து முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தினுடைய வளத்திற்காகவும் வாழ்விற்காகவும் அவர் இந்த பயணத்தை இங்கே மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய வரவேற்பிலிருந்து நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரின் தனி விமான பயணத்திற்கு அரசின் நிதி பயன்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உட்கட்சி தேர்தலின் போது அதிமுகவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. வேலூர் புறநகர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் மற்றும் ஒன்றியம், பேரணாம்பட்டு நகரம் மற்றும் ஒன்றியத்திற்கான அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. இதற்காக குடியாத்தத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் சென்னையன், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலையில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அப்போது மேளதாளங்களுடன் வந்த அதிமுக தொண்டர்கள் மனுக்களை அளித்தனர். இந்நிலையில் பேரணாம்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் பதவிக்கு சுரேஷ் என்பவருக்கும் அதே பதவிக்கு போட்டியிட விருப்ப மனு அளிக்க முயன்ற ராமு என்பவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் அதிமுக உட்கட்சி பூசலில் ஒரு தரப்பினரை மற்றொரு தரப்பினர் அடித்து இழுத்துச் செல்லும் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கான தேர்தலில் ராஜசேகர் என்பவர் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து மனு கேட்ட இளங்கோவன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை ராஜசேகரின் ஆதரவாளர்கள் அடித்து இழுத்துச் சென்றனர். மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் 2 நாட்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பேருந்துகள், ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் 1 லட்சம் போலீசார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது, எரிபொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மத்திய மற்றும் மாநில தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அமைப்பு சாரா ஊழியர்கள் என 25 கோடி பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே 2 நாட்களும் பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. மருத்துவ விடுப்பை தவிர்த்து வேறு வகை விடுப்பெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களும் மின் விநியோகம் தடையின்றி இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல் இயக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீண்ட தூரம் இயக்கப்படும் தனியார் ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல் புறப்பட்டு செல்லும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ரயில்கள் உரிய கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும். வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கங்கள் உள்ள இடத்தில் ஆட்டோ, வாடகை கார் சேவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது.
ரயில் மற்றும் பேருந்து சேவையை தடுக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் மாநிலம் முழுவதும் சுமார் 1 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கமும் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதனால் SBI உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி மற்றும் ATM சேவைகள் பாதிக்கப்படக்கூடும். அதே நேரம் தனியார் வங்கி சேவைகள் பாதிக்கப்படாது என கூறப்படுகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தொமுச பொதுச் செயலாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து நடைபெறும் இந்த போராட்டத்தில் 9க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் என்றும் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் வேலைநிறுத்தம் முழுமையாக நடைபெறும் என்பதுதான் இன்றைக்குள்ள நிலை. அந்த அளவிற்கான பாதிப்புகளை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே ஒன்றிய மோடி அரசாங்கத்தை கண்டித்து மக்களின் கோபத்தை வெளிப்படுத்துகிற, தொழிலாளர் கோபத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் இந்த போராட்டம் நடைபெற்றே தீரும். சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டாலும் போராட்டம் தொடரும். அரசு நடவடிக்கை அரசு செய்யும். தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்து செல்லும். நாளைக்கு பேருந்துகள் இயங்குமா? எப்படி? பேருந்துகள் இயங்காது என்பதே எங்கள் நிலைப்பாடு. முன்னதாக நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று தலைமைச் செயலாளர் இறையன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக